don't really like me, and I don't like them. Oh fuck, I'll tend to get away. I'll tend to get away. ஹலோ வணக்கம் டு அன்னோன் கேமிங். அன்போடு நான் வரவேற்கிறேன் இந்த கேமுக்கு. கேட்டையும் முக்காசி ஈவனை முடிக்கவே இல்லை, இந்த ஈவனை சுத்தமாக தொடவே இல்லை. பார்ப்போம், கிடைக்குது பார்ப்போம். பைக்கு சட்டியம் கிடைக்காது, தெரிஞ்சுக்காதான். வாவ், ஸோ வந்தப்போ அவங்க இது காட்டணும், காட்டியாச்சு. ஓகே, அது ஆல்ரெடி காட்டுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்களா எப்படியா இருக்கேன்னு. ப்ரௌன் செண்டு ஒரே மாசத்துல க்ளோருக்கு கன்னு டின் 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 டின். அதான் என்ன கதை சொல்கிறேன், இந்த ஒரு மாதம் என்ன நினச்சி சொல்கிறேன். ஏன் அடே ஓகே போச்சு வேணா. ஆஹா அதான் இருக்குதே. ஓகே, ரோல் மூமெண்ட். ஓ ஓ ஓ நாற்பது நோட் வேண்டியா இருக்கு. வச்சுப்போம், எங்க யூஸ் ஆகும், நம்மனே இருக்கு. கோல் பார்த்தீங்களா? ஹேய், மேட்ச் கவுண்ட் 20 MVP. ஏய் சம்மத இப்போ சிஎஸ் ஆங்க எப்படின்னா போய்க்கப்பான். கோதண்டனா சில்வருக்கு டீ வந்துட்டேன். ஸோ சேட், ஸோ சேட். சிம்லர் டு சீசன். இந்த சீசன் என்ன பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு இது முடிப்போம். வேஸ்ட்டு. சரி, நான் எதுக்கு வந்தேன்னா இந்த விஷயத்துக்காக வந்தேன். மீன்ஸ் இத்தனை நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு வீடியோ மொத்தமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அது 1 by 1 ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜெயிச்ச கதை தான். ஸோ பார்ப்போம், என்ன ஜெயிச்ச கதை பார்ப்போம். இதான் ஃபஸ்ட்டு கதை. ஃபஸ்ட்டு பேட்டர் ஆகி போவோம். சோதாட ரெக்கார்டு. ஸோ நேடிக்கு நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து மண்டே. ஸோ மண்டே தான் நீங்கள் மண்டே மீன்ஸ் வெனஸ்டே வீடியோ கொண்டு வரும். ஸோ வெனஸ்டே வீடியோ தான். அப்போது என்ன அர்த்தம், மண்டே போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ இதே மாதிரி போனேன். ஓய் ஒரு ஜம்ப்பு டாட்டா. எப்படி இங்கே போனேன், ஏன் போனேன்னா இங்கே வந்து என்னன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா அச்சீவ்மெண்ட் இருக்குது. அச்சு டேய் பண்ணுவேன், ஆனால் சாக மாட்டான். பாட்டை கன்ஃபார்ம் பாட்டேன். இங்கே எவ்வளோ கஷ்டப்பட அச்ச டீம் இவனை. டீம் ஓடிட்டான், ஓடிட்டு டீமி வந்தான் மண்டைக்கு பின்னாச்சு. அப்பா சரி கஷ்டம். அங்கோட்டு வானா அவன் அடிக்க புல்லட் காயும். டீமியும் போயிட்டு ஓடிட்டு டீமியும் ஓடுவேன். மஷ்ரூம் சாப்பிட்றாமா புதுசாகிட்டிவேன். சாமையாக வேணா சோனா போகலாம். சோனா போட்டால் அடிக்க ஈஸியாக இருக்கும். நான் ஏன் ஸ்காட்டேன்னா ஸ்டாக் கன் வந்து எனக்கு யூஸ் பண்ண வராது. ஸோ அதான் ரீசன், மெயின் ரீசனே தான். ஸ்டாக் கன் எனக்கு யூஸ் பண்ண வராது, யூஸ் பண்ண தெரியாது. ஸோ எனக்கு என்னென்ன யூஸ் பண்ண தெரியுமோ அதை வச்சு அடிச்சுட்டு இங்கோட்ட வேணா காலி. பெயர் பெயர் இன்னொன்று பெயர் என்னன்னு இவனோட பெயர். ஆனால் என்ன எவனோ பெயர் வந்து போச்சு எனக்கு. ஆனால் மேட்ச் செம்மையாக போகும். இங்கே எத்தனை பேர், 4 பேர் போட்டேன்னா 4 பேர் போட்டாயிட்டு இப்போ 5ஆவது போட்டது போவேன். அதான் என்ன ஏப்பான் இல்லைன்னா அந்த பக்கோட்டேன் வாங்க ஐநா வாங்க, அடி வாங்க ஐநா வாங்க. செருக்கே வச்சு சிதமாய் சாதா கட்டிங்க வாங்கிற அடிக்கிட்டு ஒரு நடா அப்படின்னு
இங்கே வந்துட்டேன். இங்கே FIFA வீடியோஸே போக மாட்டேங்குது. ஏன்? எனக்கும் புரியாது. மோஸ்ட்லி எனக்கு குட் ஏன்னா குட் மட்டும் அச்சீவ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக கூட எடுத்தேன். ஸ்கின்னு கடிச்சிச்சு. இந்த ஸ்கின் கடிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதனால் இதுக்கான இது ஸ்கின் இல்லாமல் இருக்கும். பட் என்னன்னா அந்த ஸ்கின் வந்தப்பமா வந்து வீடியோ இருக்குது. மீன்ஸ் அந்த வீடியோஸும் இருக்குது. அதை போக போக வர வர வெனஸ்டேஸுக்கு வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எத்தனை பேர் 16 பேர் போட்டு பார்த்தீங்க. இங்கே செம்ம இது கஷ்டம். இது இருந்தால் நான் தப்பிச்சேன். இல்லாட்டியா ரொம்ப கஷ்டம். அச்சுப்பா செம்மையாடி அடிச்சான். சொல்ல இங்கே ஒருத்தன் அடிக்கானா இன்னொரு பின்னாடி வருவான். கன்ஃபார்ம் பின்னாடி முன்னாடி இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு 11 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. இங்கே ரூட்டு கிடைக்கும் உங்ககிட்டயும் ஃப்ரீ பேர்கிட்ட யாராவது ரூட்டு யாவா கூட இங்கே மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. 3 பேர் தான் பாக்கி. 3 பேரை போட்டு வரணும். ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா 3 பேர் போட்டதுக்கு. சிக்க மாட்டான். இதை போட்டேன்ட்டு பூயா டடன் டடன் பூயா பூயா பூயா. சூப்பர் சார். ஸோ மறுபடி இது பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். எத்தனை எலிமெண்ட்ஸ் மட்டும் எத்தனை எவ்வளோ போட்டேன் நான் பார்த்தேனே. நான் 13 பேர் போட்டேன். எங்கே இங்கே ஓட்டேன் 1 2 இவனுக்கு காய் பண்ணாதான் புது காய் ஆயிடுச்சு. சரி புது காய். வீடியோ எடிட் பண்ணி பாருங்க. பாட்டு சந்தோஷப்பாருங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு வீடியோ 2 மீன்ஸ் என்ன சொல்றேன்னா வியூஸ் கிடைக்க மாட்டேது. முக்கால்வாசி வியூஸ் ஃப்ரீ ஃபயர் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஏன்னு எனக்கும் தெரியும். ஃப்ரீ ஃபயர் பார்க்க வீடியோஸ் போயிட்டீங்களா? இந்த ஃபன் ஃபேக்ட் இதெல்லாம் போதாத நீங்கள் அதுக்கு பக்கம் போயிட்டீங்கட்டே. ஆனால் ஒரு காலகட்ட ஃப்ரீ ஃபயர் வச்சு ஓட்டி ஜெயிச்சவங்க எக்கச்சக்கம் பேர். லைவ் போட்டு மேட்ச் போட்டு விறுவிறுப்பாக மேட்ச் பார்த்து எக்கச்சக்கம் பேர் நான் டைமை எவனும் ஃப்ரீ ஃபயர் பார்க்க மாட்டீங்க. அது அடிக்கு சரியான அடி. ஏன்னா நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனேன்னா மேட்ச் போனால் ½ an hour மீன்ஸ் 30 minutes மேலே ஆகுது. மற்ற 2 வீடியோ மீன்ஸ் பிஆர் சிஎஸ் போகும்போது. ஸோ அதால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு 2 வீடியோ அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. 10 நிமிஷம் தான் முக்கால்வாசி பேர் பார்ப்பான். நீங்கள் நானே வச்சுக்கோங்க, என்னையும் வச்சுக்கோங்க. நான் நானே 10 நிமிஷம் தான் பார்ப்பேன். 10 நிமிஷம் மேலே பார்க்கவே மாட்டேன். டீமியும் வீடியோஸ் போயிட்டு டீமியும் வருவேன். ஸோ அதாவது என்னன்னா என்ன சொன்னேன். ஸோ வந்து என்னன்னா 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் என்னன்னா நீங்கள் உட்காந்து பார்க்க முடியும். மிச்ச வீடியோஸுக்கு நிறைய வியூஸ் போதா நம்ம உங்களுக்கு வீடியோஸுக்கு இந்த வீடியோஸும் வியூ போக மாட்டுது. அதான் ரீசன். ஸோ அதாகப்பட்ட மக்களே என்ன சொல்லுவேன்னா இத்தனை மேட்ச் இங்கே வந்து மாட்டிப்பேனா பயங்கரமாக மாட்டிப்பேன். ஃபன்னு சரியான ஃபன். நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஓஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க ஓஞ்சிக்க லட்சணம் அந்த மாதிரி ஏதாச்சும் மிச்சப்பா இன்னொருத்த வையாவான் அவன் பார்த்தான். எக்ஸ்ட்ரா அடிப்பேன். நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணேன். எக்கச்சக்கமாக அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. சீக்கிரம் அச்சீவ்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். வந்து 13 பேர் போட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் அதை ரொம்ப கஷ்டம். 13 பேர் போட்டது. எதுதான் பாட்டா இருந்தால் ஈஸியாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிடுவேன். இப்போ வந்து சிஎஸ் போவோம். சிஎஸ் எப்படி ஜெயிச்சேன்னு காட்டேன். இதான் சிஎஸ். இதை நம்ம தமிழ் சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த ஐடி ஓனர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ கரெக்ட் 2 நான் உட்காந்து நினச்சி பார்த்தேன். அந்த மாதம் ஆஃப் லைன் போயிட்டான். அந்த
சரி நான் ஓரமாக பொறுமையாக விளையாடுவோம். ஸோ எப்படின்னா நமக்கு வந்து அடி சரியான உருட்டையும் சரியான அடி விழும். பட் இந்த வாட்டி நான் செட்டியாக விளையாண்டேன், செம்மையாக விளையாண்டேன். 2 கில் நான் 3 கில் 3 கில் ஆச்சுன்னா இங்கே தூக்கிட்டு இங்கே ஓடினேன். ஆச்சு அவருக்கு இது நான் ஆடியே போட்டேன். இங்கே ஒன்றா 2 அதுமாதிரி பின்னாடி இங்கே ரிவைவ் பண்ணிட்டு பின்னாடி ஓட்ட வேண்டாம். பின்னாடி நாக்கு திரும்பி ஒரு ரிவைவ். இது மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அப்சூட்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேன், அப்சூட்ஸ் ஃப்ரீ ஃபயர். ஆனால் இந்த டைமில் நான் செம்மையாக விளையாண்டுருப்பேன். அதாவது இதுக்கு மேலே வர வீடியோஸ் நீங்கள் பார்க்க கடுப்பாவீங்க. ஏன்னா நான் ஒழுங்காக விளையாண்டுக்க மாட்டேன். ஏன்னு எனக்கும் தெரியாது. நானும் ஃபோக்கஸ் பண்ணி டைப் பண்ணி அடிக்கலாம் டைப் பண்ணுவேன், முடியும். ஏன்னா வந்து இவங்க லோ லெவல் இருக்காத வந்து சின்ன பசங்க ஈஸியாக ஆச்சுதான் அந்த மைண்ட்ஸ். ஆனால் போக போக பாவ ஏற ஏற அடி வாங்க வர ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக இருக்கான், செம்மையாக அடிக்கிறான். நான் அந்த சூழல் ஆனால் என்ன சூழல் எப்படி வந்துச்சு எனக்கும் புரியுது. அந்த சூழல் எப்படி வருது, யார் கொண்டாண்டா தெரியுது. மெசேஜ் இஷ்டமா புயா 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 புயா. இப்போ நான் எங்கெங்க அடிச்சேன், யார் அடிச்சேன் பார்ப்போம். 5 பேரை கொண்டாங்க மல்டிபிள் டைம்ஸ். இங்கே 1 அவர் ரோட் பண்ண டைம் ஆச்சுன்னா நமக்கு ஈஸி, இதாட்டியானா ரொம்ப கஷ்டம். அவர் ரோல் பண்ணால் நம்ம அடித்து முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒன்றா இங்கே 2 ஆள் ஹெட்ஷாட் கேம் பண்ணாலும் ஈஸியாக ஆச்சுதான். முக்கால்வாசி ஈஸி மீன்ஸ் முக்கால்வாசி ஈஸி தான். அதிகமாக சொல்லி ஹெட்ஷாட் தான் ஈஸி. இங்கே ஓட்டேன் ஆனண்டா. ஐயோடா இவன் ஜீவனை ரொம்ப அடிக்க விட்டேன், காப்பாற்றி விட்டேன். ஏன்னா அவனுக்கு இது ரூட்டு போயிடுச்சா அவன் அடிக்க அங்கே பின்னா அவனை கொஞ்சிருப்பான். பின்னாடி அடிக்க கோதாமன் நாங்கள் நேருக்கு நேர் நெட்டி போட்டு வைப்பான். எனவே நெட்டி போட்டு வைப்பான். அச்சவன் சரி இங்கே ஓட்டேன்னா மாட்டுக்கு பின்ன கொஞ்சிருப்பான். அது சத்தியமாக அப்போ வரைக்கும் பேக் இது கூட மேட்ச் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. செம்ம அடி, சரியான அடி. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேருந்து முடிச்சுக்கேன். ஓகே, 2 வீடியோ காட்டிட்டேனா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி வைக்கேன். நான் மைன்கிராஃப்ட் வீடியோஸுக்கு ஏன் வந்து ஒழுங்காக வர மட்டும்தான் எனக்கு கண்டென்ட் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு கண்டென்ட். எனக்கு கண்டென்ட் வேணும், புரியுதா? எனக்கு கண்டென்ட் சுத்தமாக அது எப்படி நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை, எரிச்சு வேறுவேன். இப்போ மார்க் ஃபார்ம் கட்டுவேன். இல்லாட்டியும் வில்லேஜ் பேர் கட்டணும், வில்லேஜ் கொண்டு போய் கொண்டு வரணும். நான் அதுக்கு சங் பேஸை யூஸ் பண்ணணும். சங் பேஸ் யூஸ் பண்ணாமல் பார்ப்போம். பட் என்னன்னா ஓகே புதுசாக ஈவெண்ட் வரும். என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன இருக்குது நல்லா இருக்கு. யாரு பேக் பேக்கா? பேக் இருக்கிற பேக் டேவிட் டேமேஜஸ் போட்டோம். ஆமாம் 1000 டேவஸ் பேஸ் விட்டு. ஓகே, நெட்ஒர்க் முடிய போகுது. இன்னும் முடியுது மாஸ்க், மாஸ்க் இன்னும் ஆரம்பிக்குதானே? இன்னும் முடியுது. எஸ், இன்னும் முடியுது. பட் நான் எதுவுமே இருக்க உங்ககிட்டையும் மேட்ச் வேறு இப்போ வர பிடிக்க மாட்டேன். ஏன்னா யாருமே இல்லை, ஒரு எதுவுமே தான் எப்பயுமே தான் முடியும். ஸோ மீன்ஸ் ஃப்ரைடே பார்ப்போம் மைன்கிராஃப்ட் வீடியோவை. நான் எடிட் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோஸ் அப்புறமா பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய் பாய், சி யூ. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க, எடுக்கலாம். நான் வீடியோஸ் போகிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அன்னோன் கேமிங் வீடியோ போட்டது தான். ஸோ பார்க்கணும்
பட் அவனுக்கு வந்து என்கேஜ் பண்ணணும், அதேமாதிரி கமெண்ட் பண்ணி அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, டாட்டா பை பை, see you. மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கேன். பாய். Monsters are here to have my passion lost. I love you more than you love me. Nothing went but my lips are busting.